பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கோவை பல்லடத்தில் பிரச்சாரம் செய்து வந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் அதிகாரிகள் எதற்கெடுத்தாலும் லஞ்சம் வாங்குவதாக புகார் தெரிவித்தார். பெண்ணின் புகாரை கேட்ட அண்ணாமலை தன்னை நம்பி வாக்களியுங்கள், தான் அனைத்தையும் சரி செய்வதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார். நீங்க ஜெயிச்சு வந்தா பிரசிடென்ட் நேர்மையா இருந்தா தான் எல்லாரும் நேர்மையா இருப்பாங்க. பிரசிடென்ட் தான் வந்து என்ஓசி வாங்க வந்தா லஞ்சம், தண்ணி பைப்புக்கு லஞ்சம், 20,000 கொடுத்தாதான் வந்து பட்டா கையெழுத்து போடுறேங்கிறாங்க. பிரசிடென்ட் பேருங்க, பிரசிடென்ட் பேரு ஐயா, நீங்க நேரத்து கொடுங்க, அவங்கள முன்பக்க சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்றது 100% ஆமோதிக்கிறேன். தாய்மார் சொல்றது 100% உண்மை. எங்க பார்த்தாலும் லஞ்சம் 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 அடுத்து வேட்டி மட்டும் தான் உருவாம இருக்கிறாங்கம்மா. அதனால மக்களுக்கு நிம்மதியா ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒழிக்கணுங்கம்மா, ஒழிச்சிருவோம். அந்த கட்சியில பவர் பாயிண்ட்ஸ் இது வர்றாங்களா, இந்த கட்சியில அடைஞ்சிடலாம், இதுல அடைஞ்சா ஓட்டு போட்டுருவாங்கன்னு இங்க வந்துடுறாங்க. அந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி பிஜேபி மேல வந்துரும். இது எனக்கு எதுவுமே வர்றதில்லைங்க. அம்மா எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம். நீங்க அண்ணாமலை நம்புறீங்களா இல்லையா? 10 வருஷம் இந்த அண்ணாமலை போலீஸ் ஆபீசரா இருந்திருக்கிறோம். நீங்க பாருங்கம்மா, நான் சொல்றதை மட்டும் கேளுங்கம்மா. இன்னைக்கு நாம ஒரு தீர்வை நோக்கி போய் நானும் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றது எது, நான் மாற்று கருத்தே சொல்லியங்கம்மா. நான் தான் உங்க ஊர்ல யாரு பணம் வாங்குறாங்க, கனெக்ஷனுக்கு எவ்வளவு பணம் வாங்குறாங்கன்னு நான் சொல்றேனே. ஏன் தாய், நான் தான் சொல்றேன்ல தாய், இதை பண்றாங்க. இதுக்கு தீர்வு என்னங்க? இதுக்கு தீர்வு ஒரு முறை நீங்க மாத்தி இந்த அண்ணாமலை தம்பிக்கு வாய்ப்பு கொடுங்க. பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுங்க. மாற்று கட்சியில இருந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய அக்கா சொல்றதுல ஒரு நாய் இருக்கு. அரசியல் மாற்றம் எம்பி இருந்து ஆரம்பிக்கட்டும். அடுத்த உள்ளாட்சி தேர்தல நல்லவங்களை நிக்க வைப்போம். ஊரெல்லாம் சேர்ந்து பொது மனுஷன் நிறுத்துங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து பொது மனுஷன் இன்னைக்கு பாருங்க, எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்க வந்து இங்க சுயேட்சை பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. அக்கா மாற்றங்கிறது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும்க்கா, ஒரு இடத்துல ஆரம்பிக்கணுங்கம்மா. அது 2024 ஏப்ரல் 19 கோயம்புத்தூர்ல ஆரம்பிப்போம். உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்கிருந்து ஆரம்பிப்போம். படிப்படியா ஒரு இடமா போகும். ஏன்னா 70 வருஷமா புறையோடி போயிருக்கிறது இன்னைக்கு நம்ம கையில் எடுக்கிறோம். இப்படியே வண்டி ஓட்டிட்டாங்க ஏமாத்தி. ஆனால் தாய்மார்களுக்கு, குறிப்பா தாய்மார்களுக்கு, ஏன்னா இந்த வேதனை எல்லாம் ஒரு தாய்மாருக்கு தான் தெரியும். தண்ணி வரலினா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க தண்ணி வாங்கி நீங்க கொடுப்பீங்க, தண்ணி வாங்கி குடிச்சு போயிடும், சொம்பு கொடுப்பீங்க. ஆனா நடந்து போறது நீங்க தானே. வரும்போது கேட்டேன், ஒரு அண்ணன் டிவி50 2 பக்கம் குடத்தை போட்டு கொண்டு வர எங்கனே தண்ணி எடுத்துருப்பானே, குடிக்கிற தண்ணி எங்க இருந்தானே ஒரு 5 கிலோமீட்டர் இருந்து கொண்டு வர்றேன். என்னங்கண்ணே, அதாங்கண்ணே பார்த்து இப்பதான் நான் பார்த்தேன் இங்க. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பெண்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கக்கூடாது. அதனால அரசியல் மாற்றம் வேண்டும் என்றால் பெண்கள் நீங்க முதல்ல யோசிச்சு ஓட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.